ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சங்கீதா அவர்கள் சென்னைக்கு வரது உறுதியாகிடுச்சு. ஏன்னா முதல்வர் விஜய் அண்ட் சங்கீதா இவங்களோட விவாகரத்து வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வருது. செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் தான் இந்நாளைக்கு இந்த விசாரணை நடைபெற இருக்குது. அண்ட் விவாகரத்து கோரி லாஸ்ட் இயர் டிசம்பரில் சங்கீதா மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கடுத்து ஏப்ரல் 20 ஒத்திவைக்கப்பட்ட வழக்கு அண்ட் இன்றைக்கி விசாரணைக்கு வருது. இந்த விசாரணையில தான் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, என்ன முடிவை சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் சங்கீதா அவர்கள்ட்ட நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்காங்களாம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும், உங்கள் மகனுக்காகவும் மகளுக்காகவும் நீங்கள் இந்த நல்ல முடிவை எடுக்கணும். ஏன்னா அவங்களோட ஃப்யூச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவர் ஏகப்பட்ட இன்னல்களையும் கஷ்டத்தையும் தாண்டி தான் இந்த முதலமைச்சர் பதவிக்கே வந்திருக்காரு. இந்த நேரத்தில் நீங்கள் கூட இருக்கணும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பேசி சரி பண்ணிக்கலாம். இத்தனை வருஷம் உங்கள் கூட சந்தோஷமாக இருந்தாங்க அண்ட் நீங்களும் சந்தோஷமாக தானே இருந்தீங்க. அவங்களோட வெற்றியில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கும் பங்குண்டு. அதை விஜய் அவர்கள் நிறைய ஃபங்க்ஷனில் நேரடியாகவே சொல்லியிருப்பார். என்னோட வெற்றிக்கு காரணமே என்னோட மனைவி தான் அப்படின்னு உங்களை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்படி இருக்க சூழலில் நீங்கள் அவர் விட்டுட்டு போகலாமா, அது சரியா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸும் அண்ட் ரெக்வெஸ்ட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வரப்போகிற சங்கீதா அவர்கள் சேர்ந்து வாழ்வாங்களா மாட்டாங்களா அண்ட் அவங்களோட முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் சங்கீதா சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற நிறைய பேர் சங்கீதா அவர்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னும், ஸோ இன்றைக்கி சென்னையில் வந்ததும் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சர்ப்ரைஸான மொமெண்ட்டை சொல்லியிருக்காங்க.